Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. சினிமாவில் ஏதாச்சும் ஆகணுன்ற வெறி, அந்த வெறினால நடக்கிற எனர்ஜி தான் இது எல்லாமே. ஒரு ஆக்டராக இருக்கும்போது நீங்கள் அது பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஒன்றுமே அதுக்கு பண்ண முடியாது. நிறைய சாக்ரிஃபைஸுகள் இருக்கலாம். இப்போ நான் எப்படின்னா சித்தப்பாவாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம். ஆமாம், ஒரு சூர்யா எல்லாருக்கிட்டையும் இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி குடிக்கிற எல்லாருமே பயங்கரமான மோசமான ஆளுங்கள்ன்றதும் தப்பான ஒரு தாட் தான். ஒரு பிரேக்கப்பு இல்லைன்னா அதுக்கு முன்னாடி ஒரு டிசாஸ்டர் நடந்தால் நீங்கள் லைஃப்பில் தான் அது வாழ்ந்து காட்டணும், தவிர சரக்கெல்லாம் நீங்கள் அடிக்கக்கூடாது. நீங்கள் சரக்கு அடித்து இவ்வளோ ஸ்டைலிஷு, இவ்வளோ அழகும் கிளாமரும் எல்லாம் சூர்யாவுக்கு தான் இருக்கும் நடிப்பில். உண்மையான வாழ்க்கையில் அது இருக்கவே இருக்காது, நாசமாக போயிடும். ஸோ ட்ரிங்க்ஸ்ன்றது வந்து ப்ரோ, ஒரு பணத்தை விட மிகப்பெரிய சந்தோஷமே உங்களோட அன்பு எனக்கு கிடைக்கிறது தான். நீங்கள் செலிப்ரிட்டியாக இருந்தாலும் சரி, பிச்சைக்கானாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட போனால் ஒரே அன்பு தான். ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சதீஷ். இப்போ நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா 3 முடிச்சோடைய ஹீரோ நியாஸ் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? சூப்பராக இருக்கேன். லைக் கங்க்ராட்ஸ். ஒரு சீரியலில் நம்ம உள்ளே வர்றதுங்க தாண்டி மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு நம்ம நெருக்கமாக இருக்கோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். மக்களுக்கு தான் நன்றி. அது பிகாஸ் நம்ம எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய ஒரு வரவேற்பு, ஒரு அக்செப்டன்ஸு, ஒரு லவ் அண்ட் நைஸ். நம்ம ஆக்சுவலாக 3 முடிச்சு சீரியல் பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஒரு படத்துலையும் ஒரு விஷயத்தை மக்கள் எடுத்துப்பாங்க. இந்த சீரியலோட ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் அத்தான் சார். பப்ளிக்கில் போகும்போது இல்லை ஏதாவது ஷாப்பிங் சம்திங் இங்கே போகும்போது அத்தான் சாருங்கிற வாடகை எத்தனை தடவை கேட்டிருப்பீங்க? ஐயோ, எத்தனை வாட்டி. இப்போ கூடயும் என்னை வந்து சில என்னோட சப்போர்ட்டர்ஸ் இருக்கு இல்லையா, என்னோட இன்ஸ்டாகிராம்லாம், அதில் எல்லாம் வந்து சொல்லுவாங்க, அத்தான் சார் என்ன பண்ணுறீங்க, அத்தான் சார் என்ன பண்ணுறீங்க, இதை மாதிரி நிறையா பேர் கேட்பாங்க. ஐம் வெரி க்ளோஸ். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நான் ரீச் பண்ணுவேன். எனக்கு என் ஃபேன்ஸு இல்லைன்னா என்னை சப்போர்ட் பண்ணுறவங்கக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு நமக்கு தெரியும், வேலைகள் இருக்குது, நமக்கு நிறைய வேலைகள் இருக்கும், நம்ம எல்லாருக்குமே ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. மேபி நம்மளால் முடிஞ்ச ஒரு 5 பேருக்கோ 10 பேருக்கோ ரெஸ்பாண்ட் பண்ண முடியும், அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் முடியாதுன்னு. பட் நான் இல் ட்ரை. என்னோட மெயின் வேலையில் ஒன்றா அதெல்லாம் மக்களோட ரெஸ்பான்ஸ் பார்க்குறது கூடயும் என்னோட ஒரு மெயின் வேலை தான். நான் அவங்களுக்கு அது வேல்யூ கொடுப்பேன். நம்ம டெய்லி மக்களை போய் சந்திக்கிறோம், புது சீனில் போய் சந்திக்கிறோம். அப்படிங்கும்போது அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம அங்கே போய் டச் பண்ணால் தான் தெரியும்ல. தெரியும் அவங்களோட ஏன்னா எனக்கு மக்கள் என்ன ஆசைப்படுறது அது பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அவங்க என்ன ஆசைப்படுறாங்க, அது அடுத்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்றதை நான் ஒரு ரெஃபரன்ஸாக ஒரு ரிசர்ச்சாக பண்ணி பண்ணுறது என்ன இதெல்லாம் தான். இதை பார்க்குறது, அதோட ரெஸ்பான்ஸ் தெரிகிறது. சரி, காமனான ஒரு 100 காமெண்ட் இருந்தால் நமக்கு தெரியும் இதுதான் ஜென்ரலாக மக்கள் ஆசைப்படுறாங்க அப்படின்னு. என்னோட ஆக்ஷன்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி மேபி இருக்கும். அடுத்த சீன்ஸில், அடுத்த நாள் ஷூட்டில் ரிலேட்டடான விஷயத்தில் பண்ணிகிட்டு இருப்பேன். மொத்தமாக அவங்க யோசிக்கிறது மட்டும் நம்ம எடுத்து பண்ண முடியாது. கதைன்னு ஒன்று இருக்குது. அந்த கதையோட ட்ராவலில் இருக்கும்போது கதையோட கோர் கதைக்கு அடிப்படாமல் டயலாக்லேயும் சில ஆக்ஷன்ஸ்லேயே மக்களுக்கு என்ன பிடிக்குமோ அதையும் நான் இன்க்ளூட் பண்ணி விடுவேன். தங்கச்சி கல்யாணம் போயிட்டுருக்கு. மாப்பிள்ளை பற்றி நிறைய விஷயங்களை வந்து நந்தினி சேகரிச்சிட்டு இருக்காங்க. ஆமாம், என்ன பண்ண போறீங்க? ஒரு அண்ணனா பண்ண போகிறேன். அதுதான் நானும் ஒரு அண்ணனா தங்கச்சிக்கு நல்லது தானே பண்ணணும். நல்லது தான் பண்ணணும். கல்யாணம் ஆக போதே, அப்போ நல்லது பண்ணுவேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? பண்ணலாம். பட் அதில் வந்து ஆப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு இப்போதைக்கும் எனக்கும் தெரியாது. ரிவீலும் பண்ண முடியாது. அது பெரிய ஒரு மேட்டர் அது. ஆமாம், பட் ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நல்லா கண்டிப்பாக காப்பாற்றுவேன் ப்ரோ. காப்பாற்றி சூர்யா எப்படி தங்கச்சியை காப்பாற்றாம இருக்கும்? ஆனால் அம்மாவை மட்டும் வச்சு செஞ்சிருவேன் ப்ரோ. இன்னும் செய்வேன். ஏன் சொல்லு, ஒரு மனிதனை விட இப்போ நம்ம நம்புறதா இருந்தாலும், நியாஸாக இருந்தாலும் சரி, சூர்யாவாக இருந்தாலும் நம்புறது என்னென்னா, பணம் என்ன பணமாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு மனிதன், அதுக்கு மேலே தான் பணம். கண்டிப்பாக இல்லையா? கண்டிப்பாக. நான் அப்படி தான், என்னோட தாட் ப்ராசஸ் அப்படி தான். நான் அப்படி தான் நடிக்கணும்னு ஆசைப்படுவேன். ஓகே இல்லையா? அப்படி அது சூழ்நிலை. இது மாதிரி பணத்துக்காக இல்லைன்னா ஸ்டேட்டஸுக்காக ஒரு ஃபேமிலியை அழிக்கிற ஒரு அம்மானா
அது அம்மாவாக இருந்தாலும் தப்பு தான். சூர்யா எல்லா வீட்லேயும் இருக்கும். Correct. அது அப்பாவாக இருக்கலாம், பையனாக இருக்கலாம், சித்தப்பாவாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம். ஆமாம், ஒரு சூர்யா எல்லாருக்கிட்டையும் இருக்கும். கண்டிப்பாக. இது மாதிரி குடிக்கிற எல்லாருமே பயங்கரமான மோசமான ஆளுங்கள்ன்றதும் தப்பான ஒரு தாட் தான். ஆமாம், குடிக்கிற எல்லாருமே தப்பான ஆள் இல்லை, குடிக்காதவங்க யாருமே பெரிய எல்லாரும் நல்லவனும் கிடையாது. அது ஒன்று விஷயம். கண்டிப்பாக. ரெண்டாவது எனக்கு சொல்கிறதுக்கு இருக்கிறது, கதையாக இருந்தாலும் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் ஒரு பிரேக்கப்பு இல்லைன்னா அதுக்கு முன்னாடி ஒரு டிசாஸ்டர் நடந்தால் நீங்கள் லைஃப்பில் தான் அது வாழ்ந்து காட்டணும், தவிர சரக்கெல்லாம் நீங்கள் அடிக்கக்கூடாது. நீங்கள் சரக்கு அடித்து இவ்வளோ ஸ்டைலிஷு இவ்வளோ அழகும் கிளாமரும் எல்லாம் சூர்யாவுக்கு தான் இருக்கும் நடிப்பில். உண்மையான வாழ்க்கையில் அது இருக்கவே இருக்காது, நாசமாக போயிடும். ஆமாம், ஸோ ட்ரிங்க்ஸ்ன்றது வந்து எந்த பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் சொல்யூஷன் கிடையவே கிடையாது. சூப்பர் சூப்பர் நைஸ். ஆக்சுவலாக சூர்யா இதை சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம். சீரியல் பார்க்குற நிறைய பேருக்கு நீங்கள் மேரிட்னு தெரியாது. தெரியாதா? ஒரு சில பேருக்கு தெரியாது. ஓகேங்களா? லைக் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆமாம். நியாஸ் ஒரு நல்ல தகப்பனா, நல்ல கணவரா, எப்படிப்பட்டவர்? தகப்பனா மேபி நான் 100% கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் என்னோட ப்ரெசன்ஸ் இல்லை, அது என் ஒய்ஃப் தான் அது எல்லாம் வந்து காம்பன்சேட் பண்ணி. ஹவு சப்போர்ட்? She is the bestestன்ற 100% சப்போர்ட். ஓகே. சினிமாக்காரனோட வாழ்க்கை வந்து எப்போதுமே பலன்னு இருக்கும் அப்படின்னு அது இருக்கும். ஏன்னா மக்கள் வியந்து பார்க்குறதே நம்மள மாதிரி ஆளுங்களை தானே. ஆனால் அவங்களுடைய இன்சைட் போய் பார்க்கும்போது தான் தெரியும், சரி அவங்களுடைய சின்ன ஃபீலிங்ஸை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சின்ன சந்தோஷங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லாட் ஆஃப் ப்ரோ, சின்னது இல்லை. இப்போது என்னோட பாப்பா 4 வயசு இல்லையா, அவளோட அந்த குழந்தையோட சைல்டுஹுட்டு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மெமரிஸ் தான் எனக்கு போகுது. கரெக்ட். நான் அது மக்களுக்காக உழைக்கிறதுக்கு இங்கே நிற்கிறேன். 2 நாள் பிரேக் எடுத்துகிட்டு வேணால் எனக்கு போகலாம். பட் அது என்ன ஆகும், ஒரு ஃபுட்டேஜ் பிரச்சனை வரும், ஒரு ஒரு பேக்கப் இல்லாமல். ஆமாம். ஒரு ஹீரோ ஆஸ் எ ப்ரோட்டகனிஸ்ட் ஐ ஹாவ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? அதே மாதிரி ஒரு 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 ஆக்டராக இருக்கும்போது நீங்கள் அது பண்ணி தான் ஆகணும். ஓகே. ஒன்றுமே அதுக்கு பண்ண முடியாது. புரியுது. ஸோ நிறைய சாக்ரிஃபைஸுகள் இருக்கலாம். இப்போ நான் எப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ பிரச்சனைகள் பிஹைண்டில். எல்லோரும் சாதாரண மக்கள் தானே பிரதர். கண்டிப்பாக நடிக்கிறோம் அவ்வளோதான். ஆமாம். பட் எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு சந்தோஷங்கள், துக்கங்கள், சோகங்கள் எல்லாம் இருக்கும். கிரைசிஸ் இருக்கும். ஆமாம். துக்கங்கள் இருக்குது, ஹாப்பினஸ் இருக்குது, ட்ரபிள்ஸ் இருக்குது, கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. புரியுது. தேர் இஸ் லாட். நியாஸ் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட் ஆர் எக்ஸ்ட்ரோவர்ட்? நான் கம்ஃபர்டபுளாக இருக்கிறவங்க கிட்ட பயங்கர எக்ஸ்ட்ரோவர்ட். ஓகே. அப்போ ஆம்பிவர்ட்னு வச்சுக்கலாமா? அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா அதுதான் இப்படி இருக்கும். அப்படி ஒரு டேர்ம் இருக்கா என்ன? நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க. உங்கள் ஒய்ஃப் ரொம்ப சப்போர்ட்னு சொன்னீங்க. ஓகே. ஒரு சாரி ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னா ஏன் சொல்லுவீங்க? சாரி வந்து அஃப்கோர்ஸ் நான் எதுக்கு என்னோட ப்ரெசன்ஸை பற்றி, ஏன்னா என்னால் அவங்க கேட்குறாங்க உங்களால் வர முடியாதா, இல்லைன்னா ஏன் அந்த டைம் உங்களுக்கு கிடைக்கலன்றதுக்கு சாரி. எப்போவுமே அது சாரி தான் நான் கேட்குறேன் எனி டைம். ஏன்னா முடியலன்றது வந்து இங்கே நிற்கிறவங்களுக்கு தான் தெரியுது. அது அந்த அந்த நம்ம நினைக்கிற மாதிரி டைம் நமக்கு கிடைக்கலன்றது. அண்ட் தேங்க்ஸ் எனக்கு இந்த லைஃபுக்காக எல்லாமே அவள் பண்ண எல்லாத்துக்குமே, இப்போ பண்ணிட்டு இருக்கிறதுக்கு, என் கூட நின்னதுக்கு, என்னை நம்பினதுக்கு, என்னை பார்த்துக்கிட்டதுக்கு. ஓகே. ஒரு லைக் சர்ப்ரைஸ் பர்சனா இல்லை லவ்வபிள் பர்சனா? யார்? நீங்கள். நான் லவ்வபிள் பர்சன் தான். சர்ப்ரைஸ் எல்லாம் எனக்கு சுட்டுப்பட்டாலும் வராது. வேஸ்ட் அதில். ஓகே. ஒய்ஃபே சொல்லுவோம் நீ ஒரு வேஸ்டடா அப்படின்னு. ஏன் சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுக்கணுமே, எனக்கு கிடைச்சது இல்லையே, நான் அதனால எனக்கு தெரியல அப்படி. ஓகே. ஃபிட்னஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? லைக் அப்போலேருந்து இப்போ வரைக்குமே அந்த ஒரு ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்களே? வி ஷுட் மெயின்டைன். அது வி ஷுட். என்ன சீக்ரெட் ஒன்று இருக்குமே? சீக்ரெட்னு இல்லை பிரதர். சீக்ரெட்ன்றது வந்து சினிமாவில் ஏதாச்சும் ஆகணுன்ற வெறி, அந்த வெறினால் நடக்கிற எனர்ஜி தான் இது எல்லாமே. ஓகே. ஒரு ஹீரோவாக நம்ம சரி ஓகே ஒரு ஹீரோ கேரக்டர் கிடச்சிருக்கு, நம்ம எப்படி வேணால் இருந்துக்கலான்னு நம்ம வேணால் யோசிக்கலாம். இல்லை நமக்கு ஃப்யூச்சரில் இதே மாதிரி நம்ம இருக்கணும், இதை விட மேலே போகணும்னு நமக்கு ஆசை வரும்போது நம்மளால் பண்ண முடியறது இதெல்லாம் தான். உங்களோட பாடி நல்லா வச்சுக்கணும், உங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் நடிப்பை வந்து மேக்ஸிமம் உங்களால் இம்ப்ரவைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியுமோ அதை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒவ்வொரு டேயும். இதில் வந்து படித்து முடிச்சுட்டேன்ப்பா அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் கிடையாது. இன்னைக்கு இப்போ இந்த சினாரியோவில் இங்கே வெளியில் நடக்கிறதுலேருந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். கரெக்ட். ஒரு புது எக்ஸ்ப்ரெஷன் நமக்கு கிடைக்கும், ஒரு புது அனுபவம் நமக்கு கிடைக்கும். அப்போ அப்படியே ஒவ்வொரு டேயும் அதோட அந்த அந்த எனர்ஜி, அந்த
ஏதாச்சும் ஒன்று ஆகணுன்ற வெறியில் பண்ணுறது தான் இந்த கூத்து எல்லாமே. ஃபேமிலிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நியாஸை பார்க்கும்போது ஒரு செலிபிரிட்டி ஃபீல் ஒன்று பார்ப்பாங்கல்ல, அது எப்படி இருக்கும்? வீட்டில் பார்க்கவே மாட்டாங்க. இல்லை நம்மளோட ரிலேஷன் வீட்டிலனா நம்ம ஐ மீன் Relatives. ஆமாம் ரிலேட்டிவ் சைடில் போகும்போது நியாஸ் இஸ் ஆக்டர் இஸ் சன் டிவி அது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கா இல்லை என்னடா நம்மள டிஸ்டன்ஸில் இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கா? இல்லை அது சந்தோஷம் தான். ஓகே. யாரு டிஸ்டர்பன்ஸ்னு சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன். அது ப்ரோ ஒரு பணத்தை விட மிகப்பெரிய சந்தோஷமே உங்களோட அன்பு எனக்கு கிடைக்கிறது தான். ஓகே. உங்களோட உங்ககிட்ட இருந்து 100 ரூபா கூட கிடைக்கும், ஆனால் உங்களோட உள்ளம் ஆமாம் உள்ளத்தில் எனக்கான ஒரு ஸ்பேஸு அது கிடைக்காது இல்லை ஈஸியாக. Correct. யாருக்கு தான் பிடிக்காது பிரதர், எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒவ்வொரு சூழ்நிலைகள் இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோ இல்லை ஒரு டென்ஷன்லேயோ இல்லைன்னா நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் எனிதிங் அப்படி இருக்கும்போது நம்மளை மேபி நமக்கு ஒரு சில விஷயங்கள் சில ப்ரைவசின்னு அந்த இடத்துல எல்லாம் நாங்கள் எமோஷன்ஸை வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் சஸ்டெயின் பண்ண முடியாது ஆஸ் ஆக்டர். ஏன்னா மக்கள் அவரை தப்பு சொல்ல முடியாது. அவங்க மேபி உங்களை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இருக்கும். அவங்க ஓடி வந்து வருவாங்க, பேசுவாங்க, எக்ஸைட்டட் ஆவாங்க. அவங்களுக்கு கரெக்டான மரியாதை நம்ம கொடுக்கணும். கண்டிப்பாக நமக்குள்ள எமோஷன்ஸ் இருக்கலாம், பட் அதை அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது நம்மளால. ஓகே. அந்த இடத்துல கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் நமக்கு. ஓகே அப்படின்னு ஒரு ப்ரெஷர் இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே தட் இஸ் அல்டிமேட். நைஸ். உங்கள் லவ் தான் அல்டிமேட். ஒரு ட்ரீம் லொகேஷன் ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்களா இப்போ போகிறதுக்கு? ட்ரீம் இல்லை, ட்ரீம்னு சொன்னால் எப்படி சொல்கிறேன், ஃபேமிலி ட்ரிப் ஆர் சோலோ ட்ரிப் எனி? வைஃப் வந்து இப்போது அவங்க ஏதோ சொல்லியிருக்காங்க, ஏதோ கண்ட்ரி ஒன்று சொன்னாங்க. ஓகே. ஆனால் அது இப்போ இது வரைக்கும் பிளான் பண்ணலை. இப்போது ஒரு ஐடியல் டெஸ்டினேஷன் கூட வச்சுக்கலாம். அப்படின்னா ஆம்ஸ்டர்டாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆம்ஸ்டர்டாம் ஃபார் வாட்? ஃபார் பிளாஸ்ட். ஓகே ஓகே. ஆம்ஸ்டர்டாம் வந்து சூப்பரான ஒரு கண்ட்ரி, பயங்கரமான ஜோவில். ஐ மீன் லைக் அதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஆம்ஸ்டர்டாம் இஸ் நெக்ஸ்ட் லெவல். என்ஜாய். அண்ட் யூ டூ மேன். அஃப்கோர்ஸ் ஐ வில். அண்ட் போவோம், தப்பு கிடையாது. உலகத்தை சுற்றி பார்ப்போமே. கண்டிப்பாக அது ஒரு அதுதானே வாழ்க்கையோட ரகசியமே அதுக்குள்ளே இருக்குன்னு நிறைய விஷயம். என்னங்க பண்ண மெமரிஸ் வேணும்ல, அதுதான் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை எடுத்துட்டு போறதுக்கு. கண்டிப்பா நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்காங்கும் போது வீட்டில் அந்த ஒரு ஓகே பொசசிவ்னஸ்ங்கிறது ஒன்று இருக்கும்ல, அது எப்படி? பொசசிவ்னஸ் என் வைஃப் வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலான. ஓ நைஸ். நல்ல ப்ராக்டிக்கல். சேஃப் ஜோன். அவங்க தெரியும். ஏன்னா அவங்க ஃபேமிலிலயும் நிறைய பேர் சினிமா ஆளுங்க இருக்காங்க. ஈவன் அவளோட கசினே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர் இன் மலையாளம் இண்டஸ்ட்ரி. ஓகே. ஸோ அவளோட கசின்ஸில் ஒருத்தர் வந்து ஆக்டரு, அக்கா வந்து காஸ்டியூம் டிசைனரு, ஒருத்தர் டைரக்டரு, ஒருத்தர் அப்படி மலையாள இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபேமிலி நிறைய பேர் தெரியும். சினிமா என்னென்னு தெரியும், கேமரா என்னென்னு தெரியும், கேமராட முன்னாடி என்ன ப்ராசஸ் நடக்கும்னு தெரியும், பின்னாடி என்ன ப்ராசஸ் நடக்கும் எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. ஓகே. ஸோ ஆனால் ஷீ ஸ்டில் அதே மாதிரி பொசசிவ்னஸ் இருக்குது. அது ஒரு பொண்டாட்டியோட டிப்பிக்கல் சும்மா தேவையில்லாத ஒரு பொசசிவ்னஸ். அது டேஞ்சர் இல்லை, டாக்ஸிக் கிடையாது. அது ஒரு ஹெல்தியான ஜாலியாக இது பண்ணணுமே அப்படின்றது அந்த மாதிரி பொசசிவ்னஸ் தவிர சீரியஸான ஒரு பிரச்சனைகளோ ப்ராப்ளம்ஸோ எதுவும் கிடையாது. நைஸ். இல்லை தெரியும், புரிதல் தான். புரியுது, அவ்வளோதான். அது சண்டை போட்டால் சாரி நீங்கள் கேட்டுருவீங்களா இல்லை? நான் கேட்டுருவீங்க. நைஸ். அவங்களும் கேட்பாங்க. அவங்களுக்கு இந்த சாதாரண நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ பொண்ணுங்க வந்து டக்குன்னு சொல்ல மாட்டேன், சுற்றி வளைச்செல்லாம் தான் வந்து சொல்லுவேன். எனக்கு அப்படி இல்லை, நிறைய வெரி கேஷுவலாக சாரி கேட்பேன். நான் வெரி கேஷுவலாக கேட்பேன். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் தான் கேட்டிருக்கேன். பரவாயில்ல, தப்பு கிடையாது. நம்மளுக்கு அந்த ஃபைட் வந்து நிறைவடைந்தாலே போதும், அது முடிஞ்சிச்சுனாலே சந்தோஷமான ஒரு விஷயம் தானே சார் நம்மளோட அல்டிமேட். கண்டிப்பாக நம்ம கஷ்டத்தெல்லாம் மறந்து ஒரு இடத்துல போய் நிம்மதியாக கண்ணை மூடுறோன்னா அது பக்கத்தில் அவங்க இருக்கும்போது தான் அது நடக்குது. அது நீங்கள் செலிப்ரிட்டியாக இருந்தாலும் சரி, பிச்சைக்கானாக இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட போனால் ஒரே அன்பு தான். ஒரு செக்மெண்ட் ஒன்று போக போகிறோம். ஆக்சுவலாக பிளைண்ட் ரேங்கிங் தான். ஓகேவா? தளபதி சாரோட படம். ஆல்ரெடி டன். தளபதி படமா? இது நைஸ். ஓகே. எப்படி இப்போ வந்து உங்களோட சாய்ஸில் வரேன், அப்படி போவா இப்படி போவா? நீங்கள் எப்படி போனாலும் நான் இப்படியே வருவேன். ஓஹோ, ரசிகன், தளபதியோட ரசிகன். ஸோ அது 10 கொடுத்துடலாம். கோயம்புத்தூர் மாப்பிள்ளை 8. கில்லி கில்லி 3. காவலன் 6. புலி 9. தெரி 5. கோட் 7. துப்பாக்கி குஷி 4. காதலுக்கு மரியாதை ஷிஃப்ட் பண்ணுறீங்களா? இல்லை, எல்லாமே தளபதி படம் தானே, அப்படி இல்லை.
நான் வேற ஒன்று எதிர்பார்த்தேன் உங்ககிட்ட, கத்தி எதிர்பார்த்தேன், வரல. மரியாதை ஒன்று கொடுத்ததுல ஒன்றும் தப்பு இல்லையே, ஒன்றும் தப்பு கிடையாது. காதலுக்கு மரியாதை அது மனுஷனை சொல்ல போனோம்னா தளபதி அதுல இருந்து தான் பயங்கர ஃபெமிலியர் ஆயிடுச்சு. அந்த காதலுக்கு மரியாதைக்கு அப்புறம் விஜய் சாருக்கு இன்னொரு வேற ஒரு எக்ஸ்போஷர் ஒன்று நடந்தது. கண்டிப்பா தெரியுமா? அதுக்கு முன்னாடி இருந்தது ஒன்று வேற, காதலுக்கு மரியாதையில ஒரு சேஞ்ச் வந்தது வேற, துல்லாத மனமும் துள்ளில ஒரு ட்ராக் சேஞ்சு. ஆமா, போக்ரி ஒவ்வொரு இதுவும் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுல துப்பாக்கியில ஒரு ட்ராக் சேஞ்ச், துப்பாக்கியில கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. வேற மாதிரியான ஒரு இப்ப பாக்குற விஜய் சாரோட அந்த ஸ்டார்டிங் அது துப்பாக்கி தான் அப்படின்னு சொல்ல போனேன் எனக்கு. என்னோட மைண்ட் செட்ல கத்தி இது எந்த ரகத்திலையும் வராத உண்மையான ஒரிஜினலான இப்படி இப்படி இந்த தளபதியை இப்படி கிடைக்குமா தமிழ்நாடுக்குன்னு யோசிச்ச படம். இட்ஸ் குட் இன்டர்வியூ மேன். இப்போ பேச முடிஞ்சது. முன்னாடி எல்லாமே ஒரு மாதிரி ரெக்கார்டிக்கலாக பேசுறது தான் பேசிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ ஸோ மச். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package.